இன்றைக்கி சரோஜா சமையலில் கறி உருண்டை எப்படி செய்யணுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கறி எடுத்து நல்லா கழுவி பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 10-15 பொடி வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, சிறிதளவு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் அது எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இனிமேல் கழுவி வச்சுருக்கிற மட்டனை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ மட்டனை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கு. இப்போ அந்த நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மட்டன், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, சோம்பு பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். மட்டன் கூட நம்ம மசால் பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். மட்டனை நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கிட்டு இனிமேல் இது நல்லா ஆறின உடனே இதை இனிமேல் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ மட்டனை நல்லா அரைச்சி நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் வெங்காயம், பொடி வெங்காயம், அதை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு அடி அடித்து எடுத்துட்டேன். இனிமேல் நம்ம இதை கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ளே போட்டு நம்ம இதை இனிமேல் உருண்டை பிடிக்கணும். இப்போ இதை மட்டனை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு காணாததுனால இது கூட கொஞ்சம் போட்டு நான் நல்லா உருண்டை வச்சுருக்கேன். நல்லா உருண்டையாக வந்தால் தான் நம்ம பொரித்து எடுக்கும் போது அது நல்லா உதிராமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் காய வச்சு 1-2 போட்டு அதை எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நல்லெண்ணெய் காய வச்சாச்சு. நல்லெண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம ஒவ்வொன்றா 2 போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இது நல்லா வேகுது. நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துடணும். இப்படி ஒவ்வொன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் மட்டனில் கறி பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். உருண்டை கறி பொரித்தோம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.